இப்ப எதிர் வேலை செய்யறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல நாங்க நிர்பந்தப்படுத்தி தான் அந்த பையத்து பண்ணணும், நாங்க விரும்பி செய்யல, எங்க கழுத்துல கத்தி இருந்துச்சு, அதனால நாங்க செஞ்சு ஓடி போயிட்டோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இதுல இவங்க 2 பேரும் சொல்றது உண்மையா பொய்யா, இதை அறிவதற்கு மதீனாவுக்கு ஒரு ஆளை நம்ம அனுப்புவோம். அவர் விசாரித்துக் கொண்டு வரட்டும். விசாரித்துக்கிட்டு வந்து இவங்க 2 பேரும் வலுக்கட்டாயத்தின் பேர்ல தான் பையத்து செய்தார்கள் என்று நிரூபணமானால் நான் ஊரை விட்டு போயிடுறேன். உங்க கையில ஊரை தந்துட்டு நான் போயிடுறேன். யாரு? உஸ்மான் சொல்லி விடுறாரு. உஸ்மான் இப்னு ஹனீஃப் சொல்றாரு, அவங்க 2 பேரும் வலுக்கட்டாயமா தான் பையத்து பண்ணாங்க, விரும்பி பண்ணல அப்படிங்கிறதுக்கு மதீனாவுல உள்ள மக்கள் சாட்சி சொன்னார்களே, ஆனால் நான் ஊரை விட்டு போயிடுறேன். அல்லது விரும்பி தான் பண்ணினாங்க, பிந்தி தான் இப்ப ட்ராக் மாறிக்கிட்டாங்க அப்படின்னு மதீனத்து மக்கள் சொல்வார்களே, ஆனால் அப்ப என்ன செய்யணும்? அவங்க எல்லாம் நீங்க எல்லாம் திரும்பி போயிடணும், சண்டைக்கு வரக்கூடாதுன்னு டாபிக் அதுவே இல்லை. அந்த உஸ்மான் பின் நானுடைய கொலையாளிகள் தான் டாபிக். இவர் சமரசம் சொல்லி வைத்துக் கொண்டு வேற ஒரு ட்ராக்ல போய் அவங்களை ஆஃப் பண்றாரு. இவங்களும் என்ன இதான் டாபிக்னு கேட்டிருக்கணும். இந்த குரூப் என்ன பண்ணல, இதுவா பிரச்சனை, நான் கட்டாயப்படுத்தி பையத்து பண்ணா என்ன, கட்டாயப்படுத்தாம பண்ணா என்ன, இப்ப உஸ்மானை கொன்றவர்கள் உங்க ஊர்ல இருக்கிறாங்க, இதான் டாபிக். முடிச்சு தரியா இல்லையா, எங்களை வச்சுக்கிட்டு நீ எங்களையும் பயன்படுத்தி கொண்டு பிடிக்கிறே இல்லை, இதான் டாபிக் அவங்க சொல்லி இருக்கணும். அவங்களும் நினைஞ்சிட்டாங்க சமாதானம் தானே, சரி சரி அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, காபு இப்னு சவார்னு ஒரு சஹாபியை பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. நீ போய் மதீனா, அது வரைக்கும் அமைதியா இருக்க 2 பேரும். அதாவது ஒரு ஆள் போயிட்டு மதீனாவுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எந்த சண்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. அவரை வெள்ளிக்கிழமை போய் சேர்றாரு, மதீனாவுக்கு போய் சேர்றாரு. ஒரு வெள்ளிக்கிழமையில மக்கள்கிட்ட விசாரிக்கிறாரு, தல்ஹாவும் சுபைரும் வலுக்கட்டாயமாக பையத் பண்ணினார்களா, அதாவது கட்டாயப்படுத்தி செய்தியா அவனை தொலைச்சு போடுவேன் அப்படின்னு பண்ணினார்களா, மன விருப்பத்தோட பண்ணினார்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க. உனக்கு இதையாவது சொல்லணும் அதையாவது சொல்லணும், யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. திருப்பி திருப்பி அந்த வந்தவர் விசாரிக்கிறாரு. அப்ப உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா பின் ஸைத், அவர் வீரர், எப்பவுமே எதுவும் பயப்பட மாட்டார். அவர் எந்திரி சொல்றாரு, அவங்க விரும்பி செய்யவில்லை, இந்த ரவுடிகளை வச்சு மிரட்டின காரணத்தினால் தான் அவங்க 2 பேரும் செய்தார்கள், அவர் விரும்பி என்ன செய்யல, பையத்து செய்யல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவனுங்களுக்கான மதீனாவுல அவங்க என்ன இருக்காங்க, அவங்க பிடிச்சி நினைக்கிறாங்க, இவர் அடிக்க வர்றாங்க. அப்புறம் பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் வந்து சுஹைபு, அபு அய்யூபு, பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்ப சும்மா நாங்க சும்மா இருக்கோம், நீ சும்மா இருக்க வேண்டியதானே, நீ ஏன் தேவையில்லாம போட்டுட்டு போய் உடைச்சேன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப என்ன இதெல்லாம் விளங்குது, இன்னமும் மதீனா வந்து அலி கண்ட்ரோல் இல்லைன்னு விளங்குது. இந்த கொலையாளிகள் கையில தான் இப்போ மதீனா இருக்கிறது. அவருக்கு பயந்து, அவங்களுக்கு பயந்து கொண்டுதான் இவர் வந்து ஆட்சி செய்யற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருப்பதை இதெல்லாம் காட்டுகிறது. ஒன்னும் செய்ய முடியல, ஒரு கருத்து சொல்ல முடியல, கட்டாயப்படுத்தி தான் பைய செஞ்சாங்கன்றது சொன்னா இவங்க கொந்தளிச்சு போறாங்கன்னா பாருங்களேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. உடனே இவர் என்ன பண்றாரு, நேர அழிட்டே போயிடுறாரு. அலிரலியானவர்களை இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்து, ஒரு சண்டை நடந்துருச்சு, அது சமாதானத்துக்காக நிலையில் இருக்கிறது, கட்டாயப்படுத்தி பைய செஞ்சாங்களா நீங்க சொல்லுங்க, நாங்க நின்றாரு. அவர் என்ன பண்றாரு, எழுதியே தர்றாரு, கட்டாயப்படுத்தான் பையத்து வாங்கணும். அவர் கைப்பட எழுதுறாரு. அலிரலியானவர் நல்லதுக்கு தானே கட்டாயப்படுத்தின, கெட்டதுக்கு கட்டாயப்படுத்தின, ஒரு அரசாங்கத்தை நிலைநாட்டுவதற்கு தான் கட்டாயப்படுத்தினமே தவிர நாங்க தீமைக்கு ஒண்ணு கட்டாயம், அப்ப கட்டாயம் தான் படுத்திருக்காங்க விலகி போச்சு. அவரை வந்து இந்த ரவுடிகள் கூட்டத்தை வைத்து மிரட்டி தான். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சிக்கு தகுதியான ஒரு செயல் இல்லை தானே. உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு மாதிரியான தவறுகள் பண்ணா இவங்க வேற மாதிரியான தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி, இது மாதிரி தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இவங்களை வச்சு மிரட்டி நீ ஏத்துக்கிறியா இல்லையா, தொலைச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி வாங்கணும், அது நல்லதுக்கு தான் வாங்கணும் எழுதியே கொடுக்கிறார். அவன் அந்த பேப்பரோட வர்றாரு, வந்து என்ன செய்யறாரு, இந்த இருக்குன்னு சொல்லி கொடுத்த உடனே இப்ப என்ன பண்ணணும், உஸ்மான் இப்னு ஹனீஃப் டாபிக் தானே, கட்டாயப்படுத்தினாங்களா இல்லையாங்கிறதா டாபிக். இப்ப கட்டாயப்படுத்தினதுக்கு ஜனாதிபதி எழுதி கொடுத்து விட்டாரு, கட்டாயம் தான் படுத்தினு சொல்லி. யார் கட்டாயப்படுத்தினாரோ அவரை எழுத்துல பேப்பர்ல கொடுத்து விட்டாரு. இப்ப என்ன பண்ணிருக்கணும், உஸ்மான் இப்னு ஹனீஃப் வந்த உடனே தல்ஹாவும் சுபைர் என்ன பண்றாங்க, உஸ்மான் வான்னு கூப்பிட விடுறாங்க, இங்க வாணி கூப்பிட விடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, வர முடியாதுன்றாரு. என்ன அக்ரிமெண்ட் போட்ட, இங்க விவரம் வந்துருச்சுல, அதை பத்தி பேசணுமா கூப்பிட விடுறாங்க, வரமாட்டேங்கிறாரு. உடனே என்ன பண்றாங்க இவங்க அதிரடியா. அதுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா,
இந்த செய்தி அப்படி அரச பரசலா பரவணும்னு இவர் பக்கம் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களும் அப்படியே அணிமாரி இங்கிட்டு வந்துடுறாங்க, ஆயிஷா நாய் பக்கம் வந்துடுறாங்க. அப்ப டோட்டல் பசராவுமே அவர் கையில இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. விறுவிறுன்னு உள்ள போறாங்க, பசராவை கைப்பற்றுறாங்க, பள்ளிவாசல கையில் எடுக்கிறாங்க, கஜானாவை கைப்பற்றுறாங்க, ஏழைகளுக்கு கைப்பற்றி கொடுக்குறாங்க. இந்த உஸ்மான் இப்னு ஹனீஃப் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கோட்டை, ஒரு கோட்டை இருக்கு அந்த காலத்துல அவங்க கட்டி வச்ச கோட்டை, இஸ்லாமிய ஆட்சி வந்து அந்த கோட்டை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இத்தாலி கட்டின ஒரு கோட்டை, கோட்டைக்குள்ள புகுந்துக்கிட்டாரு. கோட்டைக்குள்ள நுழைஞ்சி அவர் என்ன பண்ணி விட்டாங்க, எந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னா இவர் வந்து டிராமா ஆடுறாரு. இவரு இதா பிரச்சனை, வேற பிரச்சனையை பேச வேண்டியிருக்கு, ஏன் இந்த பிரச்சனையை பேசுறீங்கன்னு அவர் அப்படி அவரை மழுப்பின உடனே அவரை போட்டு அடிச்சு பின்னி தாடியெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்து முடியெல்லாம் இல்லாம இந்த மாதிரி நிலையில அவரை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. தல்காட்டையும் சுபைர்ட்டையும் வர்றாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, அட பாவிகளா இப்படி என்ன பண்ணி பிடிச்சிட்டு தானே வர சொன்னோம், இந்த மாதிரி போய் தாடியெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி பண்ண உடனே ஆயிஷா என்ன பண்றாங்க, அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க, அவரை திருப்பி அழிட்டு அனுப்பிடுங்க, போயிடட்டும். யார் அனுப்பி வச்சாரோ இங்க வச்சிருவாங்க, ஏதாவது ஏற்பட்டு போயிரு, யார அவர் கவர்னர் அவரை நியமிச்சாரோ அங்கே போகட்டும் அப்படின்னு அனுப்பி விட்டுருங்கிறாங்க. பசரா வந்து இவங்க கண்ட்ரோல்ல மொத்தத்துக்கு வந்துருது. யார் கண்ட்ரோல்ல, ஆயிஷா நாயி கண்ட்ரோல் வந்தாங்க. மொத்த ஊரையும் கையில எடுத்துக்கிட்டாங்க. டோட்டல் பசராவும் இவங்க கையில இப்ப நுழைஞ்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த அதுல அழகா விசாரித்து யாரெல்லாம் மதீனாவுக்கு இந்த பசராவில் இருந்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அதெல்லாம் வந்து வேட்டையாடினாங்க. உள்ள சும்மா கைப்பற்றிட்டு பசராவிலிருந்து யாரெல்லாம் மதீனாவுக்கு போனாங்கிறத விசாரித்து அந்த தேதியில யாரெல்லாம் போயிட்டு திரும்பி வந்தாங்க அப்படிங்கறத விசாரித்து கன்ஃபார்மா அந்த மதீனாவில் அந்த தேதியில் இருந்தார்கள் என்று தெரிஞ்சால் உடனே நினைச்சிட்டாங்க, எந்த விசாரணையும் கிடையாது, யுத்தம் தானே, யுத்தங்கிற அடிப்படையில் அப்பவே தீர்த்து கட்டிட்டாங்க. இதுல இருந்து ஒரு 300 பேர் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. 300 பேர் மட்டும்தான் தப்பிச்சது. பாக்கி எல்லாரும் பெரிய படையோட போயிருந்தாங்க. 6000 7000 10,000 பேர் படையை கொண்டு தானே போய் மதீனா போய் தாக்குனது. அப்ப ஒரு 300 பேரை தவிர மீதி உள்ள அனைவரும் என்ன செஞ்சாங்க, அங்கேயே வந்து கணக்கு தீர்க்கப்பட்டார்கள். எந்த நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த வேலை அங்கே அப்போதைக்கு என்ன முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர் என்ன பண்றார், அலி ரலியல்லாஹு இந்த மக்காவிலிருந்து ஆயிஷா நாயகி புறப்படுவதற்கு முன்னாடி அவர் வேற ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார். மக்காவிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி, அதையும் தெரிஞ்சதான் உங்களுக்கு சரியா வரும். அவர் என்ன பண்றாரு, முஆவியாவுக்கு கடிதம் அனுப்புறாரு, நீ வந்து எனக்கு கட்டுப்பட்டு விட வேண்டும், நான் தான் ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதி இறந்து போயிட்டாரு, இப்ப எனக்குள்ள தான் நீ இருக்கணும், அதனால நீ ரிசைன் பண்ணிரு, வேற ஒரு ஆள் உனக்கு வருவார்னு வேலையை பார்த்து போன அவர் சொல்லிட்டாரு. அவர் கடிதம் கொடுத்து விடுறாரு, நீ மரியாதையை கொலையாளிகளை என்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லைன்னா நடக்கிறது வேறன்னு சொல்லி அவர் இவருக்கு யுத்த பிறகு மாதிரி அவர் கடிதம் கொடுத்து விடுறாரு முஆவியா. உடனே அலி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முஆவியாவுக்கு எதிராக நம்ம போய் சண்டை, இது வந்து மக்காவில இருந்து ஆயிஷா புறப்படுறதுக்கு முந்தி, இதுக்கு பிந்தி நடக்கல, நான் இந்த யுத்தம் வரைக்கும் வந்துட்டோம், பசரா வரைக்கும். மறுபடியும் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஆயிஷா நாயகி மக்காவிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஷாமுக்கு போவதற்காக வேண்டி, சிரியாவுக்கு போவதற்காக வேண்டி அவர் படை திரட்டுறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு நம்ம வந்து ஒரே சாம்ராஜ்யத்தை நம்ம முன்னோர்கள்லாம் உண்டாக்கிட்டு போனாங்க 2 பேரும், நம்ம அதை அழிச்சிடக்கூடாது, இவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மக்களை உசுப்பேத்துக்கிறார், வாங்க போவோம்னு சொல்லி. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, சஹாபாக்கள்ல 4 பேர் தான் அவர் கூட சேர்ந்தாங்க. மதீனா வாசிகள் யாருமே சேரல. மதீனா வாசிகள் யாருமே எல்லாம் சேர்ந்தெல்லாம் யாருங்கிறீங்க, இவங்க இந்த கொல்லுவதற்கு வந்த ஊர்ல இருந்தாங்க பாருங்க, அவங்க தான் அலியோட புறப்பட்டார்களே தவிர மொத்தமே போனது எவ்வளவுன்னு கேட்டா 4 பேரை தவிர யாரெல்லாம் பேர் கூட வரலாற்றில் இருக்கிறது. அபுல் ஹைசம் பின் தைஹான்கிற ஒரு சஹாபி, அபு கத்தாதா அல் அன்சாரிங்கிற ஒரு சஹாபி, ஜியாத் பின் ஹந்தலாங்கிற சஹாபி, ஹுசைமா பின் சாபித்ங்கிற சஹாபி, இந்த 4 சஹாபிகளை தவிர புறப்பட்ட ஆள்லாம் சஹாபிக்கு அப்புறம் உள்ள ஆளுகிறான். சஹாபாக்கள் யாரும் அலி